பாவக்காய் பொரியலில் கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வெயிலில் காய வச்சிங்கன்னா பொரியல் பண்ணலாம், வத்தல் போடலாம், குழம்பு வைக்கலாம். அந்த மாதிரி வெயில் எவ்வளோ காயுதோ அவ்வளோக்கு அவ்வளோ கசப்பு இல்லாமல் இருக்கும். இது ஒரு நல்ல டிப்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வெயிலில் நல்லா காய வச்சுட்டு லைட்டாக இதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே போயிட்ட போது காஞ்சிடும். லைட்டாக இது வதங்கின மாதிரி இருந்துச்சுன்னா இது எண்ணெயில் பொரித்து நீங்கள் காரக்குழம்பாவோ இல்லை தொக்காவோ அந்த மாதிரி செய்யும் போது சுத்தமாக காரமே இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல டிப்ஸு. நீங்களும் இது பண்ணுங்கள். இல்லை நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னா இதை சுடு தண்ணியில் லைட்டாக ஒரு 3-4 முறை நீங்கள் தண்ணியில் போட்டு அலசி எடுத்திங்கன்னா இதில் இருக்க கொஞ்சம் கசப்பு வெளியே போயிடும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு பாருங்கள். இல்லை மதியம் நல்ல வெயில் காஞ்சிச்சின்னா ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு நல்லா இந்த சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்த பிறகு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பவோ பொரியலாவோ வத்தலாவோ அந்த மாதிரி. வத்தல்னால் இதில் உப்பு போட்டு நீங்கள் காய வச்சு வத்தலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு கூட எப்போ பாவக்காய் வேணுமோ அப்போ நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தொக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இதை எண்ணெயில் பொரித்து வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இது மேலே லைட்டாக அழுகுன மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற காய்கறிக்கும் அழுகி போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சிட்ட பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போ பாவக்காய் ஏதாவது செய்யணுன்னும் போது, இல்லை பாவக்காய் விலையாக இருக்குது, இல்லை வெயில் காலத்தில் கிடைக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரி கட் பண்ணி காய வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.